ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். என்ன ஒரு 3 வாரமாக ஒருத்தைய காணோமே, எங்கே போனா என்ன ஆனா, ஒரு மெசேஜ் கூட இல்லை. திடீர்னு எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் பார்த்தா எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி அந்த என்ன டாப்பிக்கில் பேசலான்னு கேட்டபோதெல்லாம் ஒரு 2-3 பேர் நல்ல டாப்பிக்லாம் சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹையாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். அதுவே சரி 3 வாரமாக நம்ம போடலையே, யாராச்சும் எங்கே ஆளை காணோன்னாச்சும் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் கூட கேட்கல. என்ன பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது. அதுக்கு நடுவில் இதை கேட்குறதே பெரிய விஷயம். இதில் நான் போடல, ஏன் போடலன்னு வேறு வந்து கேட்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் வந்து டூ மச் தான். சும்மா சொன்னேன். அப்புறம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் சஜஸ்ட் பண்ண தமிழுக்கு வந்து தேங்க்ஸ். ஆனால் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நல்லா பேச முடியும். ஸோ வந்து அது அப்கமிங் வீக்ஸில் நான் ஒன்று ஒன்றா பேசுகிறேன். அடுத்து இன்னொரு டாபிக் கொடுத்த ஒரு மோதிவை வந்து கடுகு. ஸோ அவன் என்ன டாபிக் கொடுத்தானா வந்து அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் பெஸ்ட்டா இல்லை அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி பேச சொன்னான். எனக்கு 2 சைடுமே ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் கூட அவ்வளோ கனெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 பேருமே கேட்பாங்க. நான் ஒன் சைடாக பேசி 2 பேர்ட்டையும் செருப்படி வாங்குறதுக்கு இந்த நாய் வந்து வழிவகுத்து கொடுக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி என்னென்னா, பொதுவாக வந்து அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கன்னு தான் நான் இந்த இன்ஸ்டா ரீல்ஸு அப்புறம் போஸ்ட்டு அதிலலாம் பார்ப்பேன். அதுதான் காமன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை சஜஸ்ட் பண்ண அந்த ஆள் வந்து அவங்களுக்கு அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து க்ளோஸுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்லி வியர்ட். ஓகே, மூவிங் ஆன். இன்றைக்கி என்ன பேசலான்ட்டு யோசித்தேன்னா, லோன்லினஸ் டியூரிங் அடல்ட்ஹுட். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து டெய்லி மீட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம கேரக்டர் பில்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜும் கூட. ஸோ இப்போ நமக்கு யார் யாரோட பிஹேவியர் நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களை சூஸ் பண்ணி இவங்க நமக்கு ஃப்ரெண்டு, இவங்க நமக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸும் டைமும் நமக்கு இருக்கும். அதுவே காலேஜ் யூஜி வரைக்கும் கூட அந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் அமைகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. பிஜி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சில பேர் பிரேக் எடுத்துகிட்டு பிஜி வந்திருப்பாங்க, சில பேர் வந்து டேரெக்டாக யூஜி முடிச்சுட்டு வருவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் வேலையில் ப்ரமோஷனுக்காக பிஜி பண்ண வருவாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜ் குரூப்ஸுமே இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஒரு கனெக்ட் உருவாகிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதை தாண்டி ஒர்க் பிளேஸுன்னு வந்துடுச்சுன்னா அங்கே வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்காக வர்றது கிடையாது. ஸோ நம்ம லைஃப் பார்க்குறதுக்காக, நம்மளோட என்ன சொல்கிறது, லைவ்லிஹுட் ஏர்ன் பண்ணுறதுக்காக போகிற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நியாயம் கிடையாது தான். பட் ஜென்யூனான பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்குன்றப்போ அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ புரிகிற விஷயம் என்னென்னா, நல்ல மனுஷங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இவங்க நல்லவங்கன்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி மனுஷங்க இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு ஹோல்ட் தெம் க்ளோஸ் அண்ட் நெவர் லெட் தெம் கோ. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து லேபில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஆர் கெமிக்கலோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தங்களுக்கு அது தேவை அப்படின்னா அது கொடுத்து பழகிறது தான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர். இருக்கதையும் வந்து ஹாக் பண்ணி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப அனாயிங்கான ஒரு பிஹேவியராக இருக்குது. அண்ட் சோகம் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் பாதிக்கு அவர் பாதிக்கு மேலே இருக்க மக்கள் வந்து அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கவங்கள தான் இருக்காங்க. ஆமாம், எது நார்மல் ஹியூமன் பிஹேவியர், எது நார்மல் ஹியூமன் பிஹேவியர் இல்லைன்னு டீம் பண்ணுறதுக்கு நான் யார் ஃபஸ்ட்டு? அது கரெக்ட் தான். நான் லிவ் பண்ணுற ஃபிலாசபி வந்து லிவ் அண்ட் லெட் லிவ். ஸோ அந்த மாதிரி பேஸஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து எனக்கு அனாயங்காக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வந்து தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ நீங்கள் அப்படி இருங்க. அது எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நான் ஜட்ஜ் கிடையாது. லோன்லினஸ் இன் அடல்ட்ஹுட்டை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கேன். அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, சுற்றி இருக்கவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசணுன்னே தோணாது. அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணும். ஸோ இப்போ நம்ம வீட்டை விட்டு தூரமாக வந்து ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறோமோ இல்லை படிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னா, அந்த இடத்துல சுற்றி இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட கம்பெனியை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோ நம்ம கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி மைனர் இன்கன்வீனியன்ஸ்க்கு வி கான் கீப் ரன்னிங் பேக் ஹோம். ஸோ எப்படி இதெல்லாம் வந்து தனியாக டீல் பண்ணுறதுன்றது நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது ஒருத்தங்க நம்மளை அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அஃபெக்ட் ஆகிறது ஓகே நார்மல். பட் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதை வந்து
அவங்கக்கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அந்த ஒரு விஷயத்தை யோசித்து நம்ம ஒரு மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு நம்ம டேவே வந்து மோசமாக போகுது அப்படின்னா அது வந்து நம்ம மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த லெவலில் இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எடுத்தோடனே இதான் கரெக்டான பிஹேவியர்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல போய் அடி வாங்கி மிதி வாங்கி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு தான் ஓகே இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் கரெக்ட் நமக்கு புரிய வரும். பட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இமோஷன்ஸை ஓவர்டேக் பண்ண விட்டுறாமல் ஒரு லாஜிக்கலாக ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தூரமாக இருக்க டைமில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து 1 or 2 ஜென்யூன் பீப்புளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி முடிகிற டைமில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அவங்கக்கிட்ட போய் பேசலாம். பட் அவங்களுமே அந்த ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் பிஸியாக இருப்பாங்கன்றப்போ எல்லாத்துக்கும் போய் அவங்கள ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து லாஜிக்கலாக ஒரு சுச்சுவேஷன் எப்படி டீல் பண்ணணுன்றத ஒரு சுச்சுவேஷனுக்கு வெளியே இருந்து பார்த்து அனலைஸ் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டியை வந்து நம்மளே வளர்த்துக்கிட்டா பெட்டர். இதையும் தாண்டி சம்டைம்ஸ் வந்து எதுக்குடா இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு லோன்லினஸ் போட்டு தாக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ லைஃப்னால் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து டீல் பண்ணிக்கலாம். பட் சாதாரணமாக சோகமாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாகவே சோகமாகவே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஹெல்ப் தேடுறது வந்து பெட்டரான ஒரு விஷயம். ஸோ தெரப்பி போகிறதோ இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சும் ஒரு ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மென்டல் ஹெல்த் பற்றின அந்த ஒரு ஸ்டிக்மாலாம் இப்போ மாறி இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை பற்றி கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு ஹெல்ப் தேவைனாலும் அது ஓப்பனாக சொல்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு சுற்றி இருக்கவங்களில் யாருக்காவது ஹெல்ப் தேவை, பட் அவங்களால அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா இது இப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறதுக்கும் வந்து நம்ம தயங்காமல் இருந்தோன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் தமிழ் சொன்ன டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பேச ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.